முருகனோட தக்லீஃப் திருவிளையாடல் ஒன்றை பார்க்கலாம். தோராயமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நக்கீரர்னு மதுரை தமிழ் சங்கத்துல புலவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சிறந்த சிவன் பக்தர். முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு சங்க இலக்கியங்கள்ல ஒன்னான திருமுருகாற்றுப்படையை எழுதினவர். ஆனா அவர் எப்படி அதை எழுதினாரு அதாங்க விஷயம். திருப்பரங்கி புராணத்துல இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நக்கீரர் மதுரையில வீட்டு இருக்கிற சிவனையும் மீனாட்சியையும் தினமும் வணங்குவாரு. அவர்களை பற்றியே பாடுவாரு. அடிக்கடி திருப்பரங்குன்றம் வந்து அங்க இருக்கிற சரவண பொய்கையில குளிச்சுட்டு போவாரு. முருகனுக்கு இதை பார்த்ததும் என்னடா இவன் அடிக்கடி நம்ம இடத்துக்கு வர்றான், நம்ம பொய்கையிலே குளிக்கிறான், ஆனா ஆணவமா நம்மளை வழங்கவே மாட்டாரேன்னு அவரோட பூதப்படை வீரர்களான உக்கிரன் அண்டாபரணன் 2 பேரையும் கூப்பிடுவாரு. நக்கீரர் நான் வேற சிவம் வேறன்னு நினைக்கிறாரு. அவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். அதனால என்ன செய்யணும்னு அந்த பூதகணங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாரு. ஒரு நாள் நக்கீரர் திருப்பரங்குன்றம் வருவாரு. வழக்கம் போல சரவண பொய்கையில குளிச்சுட்டு சிவ பூஜைக்காக கரையில உட்காருவாரு. அப்போ முருகனோட பூதகணங்கள் தங்களோட வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. அங்க இருந்த ஒரு அரசமர இலை பறந்து வந்து பாதி தண்ணீர்லையும் மீதி நிலத்திலையும் விழும். நீர்ல விழுந்த இலையோட ஒரு பாதி மீனா மாறும், நிலத்துல இருந்த மறுபாதி பறவையா மாறும். நடுவுல ஒரு நரம்பு அதை பிணைச்சிருக்கும். மீன் தண்ணியில நீந்த முயற்சி செய்யும், பறவை பறக்க உந்தி தள்ளும். இந்த ரெண்டும் படுற வேதனையை காண முடியாம நக்கீரர் 2யும் இணைச்சு வச்சிருக்க நரம்பை அறுத்து அதை காப்பாற்ற முயற்சி செய்வாரு. நரம்பு அறுத்ததும் மீனும் பறவையும் அங்கேயே துடிதுடிச்சு சாகும். இதை பார்த்ததும் நக்கீரருக்கு அதிர்ச்சி ஆயிரும். இந்த நொடிக்காக காத்திருந்த பூதகணங்கள் உடனே நக்கீரரை ஒரு குகைக்குள்ள அடைச்சு வாசலை மூடிடுவாங்க. என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியாது. சில நாட்கள் அந்த குகைக்குள்ளே இருப்பாரு. அந்த தனிமையும் அமைதியும் அவருக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தும். இங்கேயே குடிகொண்டிருக்கும் முருகனை நான் பாடாம விட்டுட்டேன்னு வருந்துவாரு. உடனே உலகம்னு ஆரம்பிச்சு கிழவோனேன்னு முடிகிற ஆற்றுப்படைய முருகனுக்காக பாடுவாரு. குகையோட கதவு திறக்கும்னு வெயிட் பண்ணுவாரு. ஒன்றும் ஆகாது. அன்னைக்கு நைட் அவர் தூங்கும்போது கந்தன் கனவுல வருவாரு. என்ன இவ்வளோ தாமதமா வந்திருக்கீங்கன்ற மாதிரி நக்கீரர் பார்ப்பாரு. உடனே முருகன், இல்ல நீ தவற உணர்ந்து பாடி முடிச்சதும் உடனே வந்திருப்பேன், ஆனா பாரு நீ கிழவோனேன்னு பாடுன, வயசான காலத்துல வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. அவனிதனிற் கிழவனென வர சிறிது நாளாம்னு சொல்லுவாரு. நக்கீரர் டக்குன்னு கண்ணை முழிச்சு உடனே பாட்டை மாத்தி குன்றம் எறிந்தாய் குறைக்கடலில் சூர்த்தடித்தாய்னு ஆரம்பிச்சு என்றும் இளையாய்னு பாடுவாரு. என்றும் இளையாய்னா எவர் யூத்ஃபுல், எப்பொழுதும் குமரன்னு வச்சுக்கலாம். உடனே குமரவேல் தன்னோட கையில இருக்க வேலை எடுத்து எறிவாரு.